அகஸ்தியரோட நாடி ஜோதிடம்னு சொல்லி நிறைய பேர் பண்றாங்களே சார். அப்படி இல்லைங்க. நாடிகள் அப்படிங்க, நான் திருப்பி சொல்றேன், ஓலை சுவடிகள் தனி மனிதன் வச்சிருக்க கூடாது இல்லையா? அது அரசுக்கு பாத்தியப்பட்டது. ஓகே, அது என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஓலைகளை நம்ம சிதம்பரம் இருக்கு இல்லையா, சிதம்பரம் பக்கத்தில் அந்த சரஸ்வதி மகால்னு ஒன்று இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா இந்த ஓலைகள் எல்லாம் அந்த அந்த மன்னன் வந்து எங்கெங்கிறதோ கலெக்ட் பண்ணி வைக்கிறான். அங்கே இருக்கிறத கொஞ்சம் வைத்தீஸ்வரன் கோயிலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை அங்கே இருக்கிறவங்க எடுத்து படிக்கிறதாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ எல்லாமே அது வெளியே தான் தயார் பண்ணுறாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ பொதுவாக எழுதப்பட்டதா எழுதப்படலையானா யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சிருக்காங்க அகத்தியர் பேரில், காகப்பு சென்டர் பேரில். அப்போ அதில் என்ன விநாயக காப்பு பாடி அந்த பாடல்களை பாடி வந்திருக்கவங்களுடைய பலன்களை சொல்றது, பொதுவான பலன்களை சொல்றது பாரம்பரியமாக இருந்துச்சு. நீங்கள் வந்திருக்கீங்க, அழகான பெண்ணாக இருப்பீர்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தை வழி நடத்துவீர்கள் உங்களுக்கு சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கே நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகணும், உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகணும், ஒரு சின்ன அப்படி ஒரு இதை கிளியை ஏற்படுத்தணுன்றப்ப உங்க அப்பா பேர் அம்மா பேர்லாம் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றப்ப பொதுவாக நீங்க வேணா போங்க, இதை பாக்குறவங்க திட்டக்கூட செய்யலாம். நீங்க வேணா போங்க, போறப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா கைரேகையை அச்செடுத்து 3 தடவை வைக்கணும். ஏன்னா டார்க்கு, மீடியம், லைட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி எழுதணும். அவங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் என்ன செய்வார்னா போய் ஓலை எடுத்துட்டு வருவார். உங்களுடைய ஓலை கிடைச்ச உடனே அதை படிப்பாங்க. அது படிச்சு உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நீங்க 300 ரூபா தரணும். நான் சும்மா சொல்றேன். சிலர் 2000 ரூபா எழுதி கட்டிட்டு சொல்லுங்க எடுத்துட்டு வருவாங்க. சிலர் வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒத்து போச்சுன்னா 2000 ரூபா கொடுங்கன்னுவாங்க. சிலர் 2000 ரூபா கட்டிருங்க, இல்லைன்னா 500 ரூபா கட்டிருங்க, ஒத்து போச்சுன்னா நாங்கள் அந்த காசு எடுத்துக்குவோம், இல்லாட்டினா அந்த காசு ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்வாங்க.